இன்றைய வெற்றியாளர்களுக்கும் நாளை வெற்றி பெற்று இந்த ஸ்டேஜுக்கு வரப்போகிற பின்னாடி உட்காந்துற என்னை மாதிரி இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நான் 2017 குரூப் 4 செலக்ட் ஆகி ஊட்டியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய சொந்த மாவட்டம் வந்து நாமக்கல். நான் ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன டிபார்ட்மெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபரு எதுவுமே கிடைக்காம இவ்வளோ நாளாக நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். என் ஒய்ஃப்கிட்டையும் அதை ரொம்ப நாள் நான் சொல்லி புலம்பியிருக்கேன். இப்போ 2019 அந்த டைம்லாம் குரூப் 2 வந்தப்போ கூட எனக்கு என்னென்னா, எனக்கு லாங்குவேஜ் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. அப்போல்லாம் வந்து இங்கிலீஷ் தான் வந்து குவாலிஃபையிங் மாதிரி ஒரு இது இருந்தது. அதனால் வந்து நான் அதனாலேயே நான் அந்த மேற்கொண்டு ப்ரிப்பேர் பண்ணாமல் விட்டேன். இப்போ 2021 அப்போது நமக்கு சிலபஸ் மாறுதுங்கிறப்போ தான் நான் மறுபடியும் மேற்கொண்டு ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படிங்கிறப்போ என் ஒய்ஃப் தான் வந்து உன்னால் முடியும் படி அப்படின்னு மறுபடியும் சொன்னாங்க. நான் 2016 படித்து அதுக்கப்புறம் 5 வருஷம் கேப் விட்டு தான் மறுபடியும் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சு. என் ஒய்ஃபும் வந்து அங்கே ஊட்டியில் டீச்சராக ஒர்க் பண்ணாங்க. அதனால் அப்படியே எனக்கு 3 வருஷம் அங்கே போனனால எனக்கு மேற்கொண்டு படிக்கிறதுக்கான சூழ்நிலை அமையலை. அப்புறம் இந்த கொரோனா வந்து நிறையா பேர்த்துக்கு அவங்களோட லைஃப்பில் வேறு இதாக பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து நல்ல விதமாக தான் மாற்றுச்சு. என்னென்னா, அந்த ஒரு கேப் தான் வந்து என் ஒய்ஃபும் படிக்கிறதுக்கான சுச்சுவேஷனாக அமைஞ்சிது. இப்போ அவங்க வந்து பிஜிடிஆர்பி படிச்சுட்ருக்காங்க. இப்போ அதுக்கப்புறமேட்டு தான் நான் இந்த குரூப் 2 படிக்கணும்னு இது பண்ணி ப்ரிலிம்ஸ் அப்போ ஆரம்பித்து எனக்கு நான் படித்ததில் பழைய புக்கு படித்ததுங்க. இப்போ நான் மறுபடியும் படிக்கும்போது எப்படி படிக்கலாங்கிறப்போ எனக்கு இப்போ புதுசாக புக்கை பார்க்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. பல்காக எல்லாம் இதாக இருந்தது. அப்போ கனிமுருகன் சாரோட வீடியோ இதெல்லாம் பார்த்து நான் யூனிட் 8, 9லாம் அவர் என்ன போர்டில் எழுதி போட்டிருப்பாரோ அது எல்லாமே என் ஹேண்ட் ரிட்டனில் இருக்கும். அந்த ஃபுல்லாகவே நான் மெட்டீரியலாக எடுத்து வச்சு அதை நல்லா படிச்சுட்ருப்போங்க. அப்புறம் நான் இங்கே சார் சொன்னாப்புல, நீங்கள் அங்கே இன்ஸ்டியூட் வந்தீங்கன்னா படிக்கிறது அதெல்லாம் அடுத்த விஷயம், மற்றபடி நம்ம ஸ்டடியால் நல்லா யூஸ் பண்ணணுன்னு சொல்லி நான் அதில் வந்து நான் சார் சொன்ன மாதிரி நான் யூஸ் பண்ணது பெருமைப்பட்டுக்கிறேங்க. ஏன்னா நான் காலையில் 4:30 ரூமில் 3:30 எந்திரிச்சு வருவேன். தூத்துக்குடியில் தாங்க சார் வந்து படித்தேன். 4:30 எந்திரிச்சு வருவேன். நானும் என் ஃப்ரெண்டு ரமேஷ்னு சொல்லி அவரால் தான் அவருக்கு இந்த போஸ்டிங் கிடைக்கல. அது எனக்கு ஒரு வருத்தம். மற்றபடி நாங்கள் 2 பேரும் அவர் எனக்கு எப்போயுமே 2 பேரும் சேர்ந்து வருவோம். காலையில் 4:30 வந்து உட்காந்தோம்னா நைட்டு 9:30 தான் ஸ்டடி ஹால், அந்த 24 ஹவர்ஸ் அந்த ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த நைட் 10 மணி வரைக்கும் அங்கே உட்காருவோம். அவ்வளோ நேரம் நான் அங்கே உட்காந்துருந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரூமுக்கு போவேன். என்னென்னா, என் ரூமில் வந்து ஒரு 10 பேர் நாங்கள் வீடு எடுத்து தங்கியிருந்தோம். ஆனால் அந்த 10 பேர்த்துக்கு நான் அந்த ரூமில் தான் இருந்தேனானே தெரியாது. அப்படி தான் நான் இருந்தேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து இன்னொரு இப்போ ரமேஷ்னு சொல்கிறவர், அவர் தான் எனக்கு அறிமுகமானப்பில். அவர் என்னென்னா, அவருக்கும் எனக்கும் கம்பெனி ஆன மாதிரி நான் காலையில் நேரமாக வந்துடுவேன். நான் நைட் போகிறனால நான் போகிறதுக்கு முன்னாடி பசங்க தூங்கிடுவாங்க, இல்லைன்னா அவங்க நைட் ஸ்டடி பண்ணுற பசங்களாக இருப்பாங்க. அப்படிங்கும்போது எனக்கு அவர் தான் ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். நான் இங்கே நிற்கிறேன்னா நான் வந்து நிற்கிறது 3வது வரிசை தாங்க. எனக்கு வந்து வரிசையில் நிற்கிறது வந்து என் ஒய்ஃப் தான். 2வது வந்து என் ஃப்ரெண்டு ரமேஷுங்க. அப்பா அம்மாவை நான் சொல்லினா அவங்க இல்லைன்னா நான் அங்கே இல்லை. அதுக்கோசரம் தான் அவங்க சொல்லலை. என்னென்னா, அவங்க அங்கே இருந்தாங்கன்னா பார்த்தோன்னா எனக்கு அழுவச்சு வந்துடும். அதுக்கு தான் என்னென்னா, அப்பா வந்து இப்போ கஷ்டப்பட்டு படித்தேன் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நான் படித்தது வந்து 1% கூட அவருக்கு கஷ்டப்பட்டதுக்கான அர்த்தமே இல்லை. ஏன்னா அவர் வந்து எங்கள் அப்பா 4வது படிக்கும்போதே அவர் படிப்பு வரலைன்னு சொல்லி அவர் அப்போயே வந்து நான் பட்டறைக்கு போனவர். அப்படியே அவர் வேலையை கற்றுக்கிட்டு அவர் டிரைவராக போய் அவர் லாரி ஓட்டி அப்படி தான் எங்களை படிக்க வச்சாப்புல. அவர் எங்கள் அப்பா அந்த அளவுக்கு இருந்தாலும் ரொம்ப அவர் பாடியாக இருப்பார். இருந்தாலும் அப்படி இருந்துமே ஒரு 300 ரூபாய் கிடைக்குதுங்கிறதுக்கோசரம் ஒரு பக்கத்து லாரியிலலாம் ஏறி அவர் லோடெல்லாம் அந்த இதெல்லாம் அவுத்து கொடுத்துருக்காருங்க. அந்த மாதிரிலாம் பண்ணி அவர் இது பண்ணாப்புல. என்னென்னா, நான் யூஜி படிக்கும்போதே எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது வந்து எனக்கு இன்ன வரைக்குமே இருக்குது. என்னென்னா, நான் அப்போது 12th படிக்கிற வரைக்கும் நம்ம நார்மலாக எப்பயும் போல் ஸ்கூல் போய் மாதிரி நம்ம செலவு பண்ணிட்டு கிடந்தோம். காலேஜ் போய் அந்த மாதிரி இருந்தேன். ஊருக்கு வர்ற அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க, இது நீ செலவு பண்ணுற ஒவ்வொரு காசும் உங்கள் அப்பா ஒவ்வொரு புளி மரத்துக்கும் கொடுக்குற காசு அப்படின்னாப்புல. அந்த ஒரு இதுதான் எனக்கு இதாச்சுங்க. எனக்கு அதுக்கு மேலே பேச வரலைங்க. சரி.
சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.